நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சுகமானி சுகமானி நம்புகளா சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானி சுகமானி நம்புகளா சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா கரங்களையும் தட்டி அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். மனதார சொல்கிறோம். தாவீது போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு விளக்கோடு முழு அனது ஆத்துமாவோடும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நாம மகிமைப்படுவதா அந்த பிறநாள் மாசு இயேசு நாமத்தில். ஆமென். எல்லாரும் நாமத்தில் பெறலாம். எல்லாரும் கரங்களை தட்டி திருமையை கொடுப்போம். நல்ல ஆராதனை. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் அலைகளையாய் இடத்துல எல்லாரையும் சந்தோஷத்தினால நிரப்பினார். கர்த்தருக்கு மகிமை. அடுத்து ஆராதனை அடுத்து நம்ம ஜெப வேலைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஜெபிக்கணும். இயேசு சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும். 7 மத்திய 7:7. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மரம் தருவேன் கொடுப்பேன். 83:3. என் நாமத்தினால் எது கேட்டாலும் அதை நான் உனக்கு
அதனாலே ஜெபிக்கும்போது ஆண்டவர் செய்வோம். நம்முடைய மத்தியிலே ஜெபக்குறிப்புகளை நடத்தும்படியாக ஸ்ரீ இவாஞ்சலிஸ்ட் கேசவன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய இந்த ஜெப வேலையில் அவங்க நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. யாரும் பேசக்கூடாது. நீங்களும் ஜெபிக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஜெபிக்க வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய கரங்களை காட்டி அவரை அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவும் கண்ணை மூடுவோம். சரி பேசாதீங்க. இது ஜெப நேரம். அல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை பலவாக நினைத்தார். அதற்காக நன்றி உள்ளத்தோடு இருந்தால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. இந்த வருஷத்திலே 2026 கர்த்தரை கொண்டு வந்தாரே, அதற்காக நன்றி 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 எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்லேலூயா. அவர் எபினேசராய் இருந்து ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தினார். அதற்காக எவ்வளவு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா, அந்த அளவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்லேலூயா. எபினேசர் நீதாயா, இதுவரை உதவியே. எபினேசர் நீதாயா, இதுவரை உதவியே. இந்த நாளும் கூட நாம் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த ஊழிய நிமித்தம் முழங்கால் முடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஜெபிக்கிற நிமித்தம் இந்த தேசம் மாற்றப்படும். ஜெபிக்கிற நிமித்தம் இந்த தேசம் மாற்றப்படும். ஜெபிக்கிற நிமித்தம் இந்த தேச பஞ்சங்கள் மாற்றப்படும். ஜெபிக்கிற நிமித்தம் இந்த சந்தத்தை படைக்க முடியும். ஜெபிக்கிற நிமித்தம் சிறைச்சாலை கதவை திறக்கும். ஜெபிக்கிற நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா சக்திகளும் உடையும். நாளெல்லாம் ஜெபம் நம் தேசத்திற்காக தீர்க்க ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த குறிப்புக்காக முதலாவதாக சிஸ்டர் ஜானகி சிஸ்டர் ஜெபம் பண்ணுவார்கள். இந்த ஆண்டில் நம் தேசத்தில் எந்த விதமான பேரழிவுகளோ, கொள்ளை நோய்களோ, வன்முறைகளோ, மனித ரத்தம் சிந்துகிற காரியங்களோ ஒன்றும் நடைபெறாமல் இந்த தேசத்தை கண்டு பாதுகாக்கும்படியாக சிஸ்டர் ஜானகி அவர்கள் சொல்றாங்க. பரலோகத்திலே கடந்து வந்த ஆண்டவரை நம்ம மனிதனோடு பாதுகாத்து செய்வது போராடி ஆண்டவரை நம்ம எல்லோரும் ஜீவனோடு வைத்ததுக்காக நம்ம சொல்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கல்வி மணி போல நடத்தி வந்த தேவனுக்கு போராடக்கூடிய நன்றி. இந்த 2026 2வது நாளில் நம்ம வந்திருக்கோம். ஆண்டவரை அப்போ இந்த OMC மகால் நம்மளோட ஒன்றியோடு ஜெபிக்கிற இந்த தேவனுக்கு போராடக்கூடிய நன்றி. எத்தனையோ தடைகள் இருந்தும் ஆண்டவரை ஜெபிக்கணும் வாங்கோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களுக்கு இடப்படுத்துவதை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்துல ஆண்டவரே பாவங்கள் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டை சுத்திகரிக்க ஆண்டவரே உங்களுடைய விலையேற்பட்ட பரிசுத்த ரத்தத்தினால் கண்டிருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ அந்த 2026 எல்லா பாவமும் எங்க தேசத்திற்கு ஒழுங்கு போகட்டும். ஆண்டவரே பாவம் பெருவாதப்படுத்தி ஆண்டவரே உங்களோட வல்லமையில நாமத்தினால் அப்புறப்படுத்திக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் கனிம வளங்களில் எந்த தீமையும் எங்கள் தேசத்தை நிதானப்படுத்தி தேவனே உங்களோட கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி. எங்கள் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டை
பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாருங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அபிஷேகம் ஊற்றப்படணும் ஆண்டவரே. அந்நிய வாசிகளால் பேசணும் ஆண்டவரே. ஏசப்பா உங்களை நாமமாக மகிமைப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் மத்தியில் விளையாடி கொண்டிருக்கிற தேவனே, நீர் எங்கள் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரின் அபிஷேகத்தால் திருப்பி பரிசுத்தப்படுத்தி அனுப்புங்கப்பா. ஒருவர் நெருமையாய் போகிறார் ஆண்டவரே. இன்னைக்கு விடுதலைப்பட்ட சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல நாங்கள் ஆராதனைக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். ஒவ்வொரு தலைமையும் அங்கி ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்குதான் ஆண்டவரே. அப்பா இன்று நாங்கள் நம்பும் இந்த இடத்துல இன்று நான் தேவன் விடுதலை கொடுத்தாங்க. அநேகருக்கு அவர் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழினார்கள். ஒவ்வொருவரும் நீ ஆண்டவரை நீ எடுக்கும்படியாக சொல்லிக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்துங்க தேவன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன காரியத்தோடு இங்க வந்தார்களோ அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றப்பட்டாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை உங்க கருத்தில் ஓட்டி இருக்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு ஒரு விடுதலை தரப்போய் நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க வசனம் ஜீவனும் வல்லவல்ல ஆண்டவரே. அப்பா அப்பா எங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்க வல்லவல்ல தேவனே, நீர் எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க எங்களை கொண்டு